குளிர்காலம் தீவிரமாக இருந்த ஒரு மலை கிராமத்தில் எல்லோரும் தங்கள் வீடுகளில் நெருப்பு ஏற்றி வெப்பமடைத்துக் கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் ரஷீத் என்ற நல்ல மனம் கொண்ட இளைஞன் வாழ்ந்தான். குளிர் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவுவது அவன் வழக்கம். ஒரு நாள் அதிகாலை ஜன்னல் வழியே பார்த்த ரஷீத் ஒரு முதிய தாத்தா சாலையோரத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். அவருடைய உடைகள் மிகவும் பழுப்பு. குளிரின் கடுமை தெரிந்தது. ரஷீத் ஓடிச் சென்று, தாத்தா, இந்த குளிரில் வெளியே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான். தாத்தா மெல்ல சிரித்தார். மகனே, எனக்கு வீடும் இல்லை. குளிர் இரவு ஒருவேளை கடந்து போய்விடும் என நினைத்தேன். ரஷீத் மனம் நொந்தான். உடனே தாத்தாவை வீடுக்குள் அழைத்து வந்து சூடான டீ கொடுத்தான். அதன்பின் தனது பழைய போர்வையை தூசி தட்டி தாத்தாவுக்கு போட்டு கொடுத்தான். அன்று மாலை ரஷீத் கிராமத்தாரை கூறி வைத்து ஏழை மக்கள் குளிரில் துடிக்காமல் இருக்க ஒரு சிறிய உதவி முகாம் நடத்துவோம் என்றார். ஆச்சரியமாக அனைவரும் உடனே ஒப்புக்கொண்டனர். ஒருவர் போர்வை கொடுத்தார், மற்றொருவர் பழைய சோட்டர், சிலர் உணவும் மரக்கட்டையும் கொண்டு வந்தனர். இரவு நேரத்தில் தாத்தாவை சேர்த்து பல ஏழைகள் அந்த வெப்பத்தை கண்டார்கள். தாத்தா கண்களில் நீர் வழிந்தபடி ரஷீதிடம் கூறினார், நீங்கள் கொண்ட அன்பின் வெப்பம்தான் இங்கே இருக்கிறது. அந்த வாரத்தில் கிராமம் முழுவதும் ஒரு அழகான மாற்றம் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் உதவும் மனம் அதிகரித்தது. குளிர்காலம் தீவிரமானாலும் மனிதர்களின் இதயம் இன்னும் சூடாக இருக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். கதை நெறி: உலகத்தில் எத்தனை குளிர் இருந்தாலும் அன்பு இருந்தால் மனித வாழ்க்கை எப்போதும் வெப்பமாக இருக்கும். பிறருக்கு உதவுவது மனிதனின் மிகப்பெரிய பண்பாகும்.